இன்னைக்கு 13வது நாளுங்க. நேற்றுல சளி தொல்லையாக இருந்தது பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோழிகள் அப்படியே இருக்கும். சளி அட்டாக்கான கோழி அது. எல்லாம் நேற்றெல்லாம் மருந்தடித்தோம். மருந்தடித்து ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு கோழிங்க தேறி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் தொடர்ந்து அடித்தான் இந்த பாருங்க ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு பாருங்க. இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் தொடர்ந்து மருந்து அடித்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கோழியை ரெடி பண்ணணும். இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மார்ட்டாலிட்டி இல்லை. இப்போ பாருங்க, கூட்டத்துக்குள்ள ஒரு சின்னது இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சின்னது அன்சைஸ் வந்து கொஞ்சம் ஆயிருக்கு. நிறைய அன்சைஸ் இருக்குது. இந்த அன்சைஸ் இருந்தாலே இடம் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். சளி வந்து இது ஒரு தொல்லை. இங்கே ஒன்று ஓடுது பாருங்க அன்சைஸு. காலையில் டெய்லி மஞ்சள் கலைச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சளி பிரச்சனை வந்துச்சுன்னா மஞ்சள் கலைக்கிறத விடக்கூடாது. மஞ்சள் கலைக்கிறத 1 நாள் 2 நாள் விட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் மஞ்சள் கலைச்சாலும் சளி வந்து ஹெவியாக மாட்டும். இன்னைக்கு நாளைக்கு 2 தடவை மருந்தடிச்சோம்னா சரியாயிரும் சளி தொல்லை. நேற்று போன அளவுக்கு மார்ட்டாலிட்டி இன்னைக்கு போகலைங்க. சுத்தமாக மார்ட்டாலிட்டி இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. வைரல் அஃபெக்ட் ஆன குஞ்சுகள் மட்டும்தான் இருக்குது. மார்ட்டாலிட்டி குஞ்சுகள் இல்லை. நேற்று எவ்வளோ மார்ட்டாலிட்டி போயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே இருங்க காட்டுறேன். சுற்றிட்டோம். மார்ட்டாலிட்டி இல்லை. அந்த பாருங்க, இது வந்து சளி தொல்லையினால போனது. எத்தனை கோழி? 2 4 6 8 10 11 கோழி. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள்லாம் பண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல, காப்பாற்றிட்டோம்.